ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான குழந்தைகளுக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ராவல் செய்யும்போது கூட, அதாவது குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது நீங்கள் ட்ராவல் செய்யும்போது கூட நீங்கள் தாராளமாக இதை கொடுக்கலாம். இது ஒரு செர்லாக் மாதிரி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹாட் வாட்டர் ஜஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதும். இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு நான் மக்கானா எடுத்திருக்கேன். இது வந்து மக்கானான்னு சொல்லுவாங்க. இது வந்து லோட்டஸ் சீட்ஸ் தான். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி, அதுவும் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு எல்லா மார்க்கெட்லையுமே அவைலபிளாக கிடைக்கும். இது நம்ம இப்போ சாப்பிட்ற பொரி மாதிரி தான். அதாவது நம்ம வெறும் இலையே சாப்பிட்டுக்கலாம். அதை ஜஸ்ட் அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை தான் நம்ம ஃபுட்டு செய்கிறதுக்கு எடுத்துக்க போகிறோம். இதை வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரோஸ்ட் செய்ய செய்ய நல்லா கிறிஸ்பியாகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக செய்கிறதுக்காக இதில் வந்து ஒரு 3 பாதாம் பருப்பு, 3 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான் சேர்த்துருக்க போகிறேன். அதுவும் இல்லாமல் ஏலக்காய் சேர்க்கும்போது உங்களுக்கு டைஜஷனும் ரொம்ப ஈஸியாகவே நடந்துடும். ஏன்னா நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த நட்ஸையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். அந்த கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா இதை நல்லா ஆற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அந்த மக்கானா வந்து நல்லா வந்து ஆறணும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அந்த மக்கானா வந்து நல்லா ஆறணும். அதே போல் நட்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறணும். ஆறின பிறகு அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பவுடர் இருக்கும். நீங்கள் சூடாக இருக்கும்போது அரைச்சிங்கன்னா அந்த நட்ஸ்லேருந்து வர ஆயில் வந்து அந்த பவுடரை வந்து கொஞ்சமாக அந்த ஆயில் தன்மையாக மாற்றிடும். அப்போ ஸ்டோர் செய்யும்போது உங்களுக்கு அந்த எண்ணெய் வாடை வந்து அடிக்கும். அதனால் வந்து நல்லா ஆற வச்ச பிறகு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சமாக தான் வந்திருக்கு. இது 1 டைம் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இது நிறைய வந்து ஒரு 2 கப் அளவுக்கு மக்கானா எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நட்ஸும் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தேவையான அளவுக்கு இந்த பவுடரை எடுத்துகிட்டு நல்லா ஹாட் வாட்டரை வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கடையில் வாங்கக்கூடிய செர்லாக் வந்து எப்படி வந்து வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே போல் தான் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும், வார்ம் வாட்டர் கிடையாது. நல்ல ஹாட்டாக இருக்கிற வாட்டரை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு கொஞ்சமாக கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்போனா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு செர்லாக் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேபி கேர் வீடியோஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.